அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் போலீசாரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் போலீசாரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். இந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அது 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையினுடைய ஒரு கட்டமாக தற்பொழுது சிபிஐ களத்தில் இறங்கி விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக விஜயனுடைய பரப்புரை மேற்கொள்ளப்பட்ட வேலுச்சாமிபுரத்துல நெரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல சிபிஐ தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்துல தாவேக்காவுடைய தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பிரச்சாரத்திற்கு கூட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஒரு அசம்பாவித சூழலாக 41 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு பெருந்துயர நிகழ்வு இந்த சம்பவத்தில் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு விசாரணை குழு மூலமாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில உச்சநீதிமன்றம் வரையிலும் இந்த வழக்கு தொடர்பான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. சிபிஐ இந்த வழக்கினுடைய ஆவணங்களை தங்களது தமிழ்நாட்டுடைய தாய்மொழியான தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்த சூழல்ல இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினர் உள்ளூர் வேலுச்சாமிபுரத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறையினர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர், அதனைத் தொடர்ந்து அஸ்தாகர் தலைமையவர்கள் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு விசாரணை குழு நடத்தியிருக்கக்கூடிய விசாரணை மற்றும் சேகரித்த ஆவணங்கள், அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையம் சேகரித்த ஆவணங்கள் என அனைத்து ஆவணங்களும் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த ஆவணங்கள் அனைத்தும் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சிபிஐ அந்த ஆவணங்கள் அடிப்படையிலான அந்த பணிகளை மேற்கொண்டு இருந்தாங்க. தொடர்ந்து இந்த ஆவணங்களை மொழிபெயர்த்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றிருந்த சூழல்ல தற்பொழுது களத்திற்கு நேரடியாக சிபிஐ இறங்கி தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. மேலும் குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து வரும் மாபெரும் ஒரு துயர சம்பவம். இந்த துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதன்முறையாக சிபிஐ களத்தில் இறங்கி தங்களது விசாரணையை நேரடியாக தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் கரூர் போலீசாரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. முரண்பட்ட தகவல்கள் என்று சொல்லப்பட்டக்கூடிய தகவல்கள், அதே போன்ற அரசு ஆவணங்கள் அடிப்படையிலான தகவல்கள் என பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. அதே போன்று களத்தில் யதார்த்தத்தில் நடைபெற்றிருக்கிறது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக கலாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விவரங்கள் இருக்கின்றன. உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை தற்பொழுது சிபிஐ தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விசாரணையுடைய ஒரு பகுதியாக வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய சிபிஐ உள்ளூர் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பதை காவல்துறையின் மூலமாக கேட்டறிந்து கொள்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் நடைபெற்றது என்ன என்பது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது எவ்வாறு நடந்திருக்கிறது என்பதை அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தின் மூலமாக காவல்துறை விளக்க சிபிஐ கேட்டறிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள், விஜய் வருவதற்காக மேற்கொண்டிருந்த ஏற்பாடுகள், காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு கொடுத்திருந்த சூழலில் கூட்டம் அதிகரித்ததற்கான காரணங்கள் விட்ட பல்வேறு கோணங்களில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக நேரடியாக தங்களது கள ஆய்வினை சிபிஐ தொடங்கியிருக்கிறார்கள். நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.